வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வினைப்பதிவே தேகம் கண்டாய். வினை பதிவுகளை கழிப்பதற்காகத்தான் இந்த மனித பிறப்பெடுத்து வந்திருக்கின்றோம். வினை பதிவை கழிப்பதற்கு 2 செய்ய வேண்டும். ஒன்று வினை தூய்மை, இன்னொன்று மன தூய்மை. வினை தூய்மை என்றால் இப்போ நாம் செய்யக்கூடிய செயல்களில் தூய்மையை கொண்டு வர வேண்டும். நல்ல செயல்களையே செய்ய வேண்டும். மன தூய்மை என்றால் மனம் என்னென்ன நினைக்கின்றதோ, பேசச் செய்கின்றதோ அத்தனையும் தூய்மையாக நல்லதாகவே இருக்க வேண்டும். இந்த வினை தூய்மையும் மன தூய்மையும் விரைவாக நமக்கு கிடைக்க வேண்டுமென்றால் தவம் மிகவும் அவசியம். தற்சோதனையுடன் சேர்ந்து தவம் செய்யும் பொழுது இன்னும் வெகு விரைவில் கிடைக்கும். இப்படிப்பட்ட தவத்தை நாம் சரியாக செய்கின்றோமா என்றால் கேள்விக்குறிதான். ஐயா, நான் மன்றங்களில் தவம் செய்யும் பொழுது நன்கு கிடைக்கின்றது, ஆனால் வீட்டில் செய்யும் பொழுது கிடைக்க மாட்டேங்கிறது அப்படின்னு சொல்றவங்களுக்காக இந்த பதிவு. தவம் வீட்டில் செய்யும் பொழுது கூட நன்றாக கிடைக்க வழிமுறைகளையும் தடையாக இருக்கும் 10 காரணங்களும் என்ன என்ன என்று பார்க்கலாம். இந்த 10 காரணங்களும் நம்மை தவம் செய்வதற்கு தடுக்காது, ஏதோ ஒரு காரணங்களாகத்தான் இருக்கும். அதை என்ன என்று பார்த்து அதை சரி செய்துவிட்டால் வீட்டில் தவம் செய்யும் பொழுது கூட நன்கு கிடைக்கும். அதாவது ஆகினை என்றவுடன் மனம் ஆகினையில் நிற்கும். துரியம் என்றவுடன் மனம் துரியத்தில் நிற்கும். தடையாக இருக்கும் முதல் காரணம் பதிவுகள். நம்முடைய கருமயத்தில் அதிகமான பதிவுகள் இருந்தால் எனது மூளையிலும் என்னுடைய கருமயத்திலும் அதிகமான எண்ணிக்கை உள்ள பதிவுகள் நிறைய இருப்பதினால் என்னால் தவம் செய்ய முடியாது. ஏனென்றால் பதிவுகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கின்றது. அது எப்படியாவது வெளியில் வர துடித்துக் கொண்டிருக்கிறது. அது வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அங்கே போக வேண்டும், அவனை பார்க்க வேண்டும், இங்கே போக வேண்டும் என்று அப்படி எண்ணங்கள் வெளியில் வந்து கொண்டே இருந்தால் தவம் செய்ய முடியாது. கருமயத்தில் பதிவுகள் கம்மியாகத்தான் இருக்கு, ஆனால் அது அதிக திணிவு பெற்ற 1-2 பதிவுகளாக இருக்கும். அப்படி இருந்தாலும் நம் அமைதி கெடும். அதாவது ஒன்றையே நினைத்து நினைத்து அந்த பதிவிற்கு அழுத்தத்தை கொடுத்து விடுகின்றோம். எனக்கு ஒரு இடத்தில் பணம் வர வேண்டும், தருவானா தரமாட்டானா, ஏமாத்தி விடுவானா, அப்படி அந்த எண்ணத்தை பற்றி நினைத்து நினைத்து பதிவிற்கு அழுத்தத்தை கொடுத்து விட்டால் தவம் செய்ய அமர்ந்தால் தவம் நன்கு கிடைக்காது. இரண்டாவதாக தெளிவான சிந்தனை. மனதில் உள்ளத்தில் சிந்தனையில் ஒரு தெளிவு இல்லை என்றால் நீங்கள் எங்க போய் உட்கார்ந்து தவம் செய்தாலும் கிடைக்காது. நாம் மனதை வைத்து உயிரை கவனிக்க வேண்டும். அப்படி இல்லாமல் மனதிற்கு ஒரு வேலையை கொடுத்துவிட்டு உயிரை கவனி என்றால் அந்த வேலையை விட்டு மனம் வராது. மனதில் பயமோ சிக்கலோ சிந்தனையோ பிரச்சனையோ கவலையோ இருந்தால் அப்போ தவம் செய்யாமல் ஒரு 5 நிமிடம் டிவி பாருங்கள், நண்பருடன் பேசுங்கள், காமெடியை பாருங்கள், அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தவம் செய்யுங்கள். அதாவது பிரச்சனை, கவலை, பயம் இவற்றை பற்றி ஒரு முடிவு எடுத்த பின்னர் நாடி சுத்தி தண்டுவட சுத்தி செய்த பின்னர் தவம் செய்யுங்கள். கண்டிப்பாக அலைச்சுழல் குறையும். மூன்றாவது ஜீவவித்து. 50 வயதிற்கு மேல் உள்ளவர்கள் ஜீவவித்து குழம்பை முன்தினம் செலவு செய்திருந்தால் இன்று காலை தவம் செய்தால் தவம் கிடைக்காது. ஏனென்றால் ஜீவவித்து குழம்புதான்
உயிர் சக்தியை பிடித்து வைத்துள்ளது. அதற்கு ஆற்றல் குறையும் பொழுது தவம் செய்தால் நன்கு கிடைக்காது. 4வது, உணவு. நாம் உணவு அதிகமாக சாப்பிட்டால் அதை வெளியேற்றுவதற்கு எனர்ஜி செலவாகிக் கொண்டே இருக்கும். ரொம்ப கம்மியாக சாப்பிட்டால் எனர்ஜி கிடைப்பதே கம்மியாக கிடைக்கும். தாமச, ரஜோ, சாத்வீக உணவு இவற்றில் எந்த உணவை எடுத்துக்கொண்டோமோ அந்த தன்மைகள் தான் இருக்கும். இதில் சாத்வீக உணவு உட்கொண்டால் எளிதில் ஜீரணமாகி உடலுக்கு ஆற்றல் அதிகமாக கிடைக்கும். அப்பொழுது தவம் செய்தால் நன்கு கிடைக்கும். மாறாக மாற்று உணவை எடுத்துக்கொண்டால் தவம் செய்ய தடையாகத்தான் இருக்கும். அடுத்ததாக, உறக்கம். ஒருத்தர் 10 மணி நேரம் தூங்குகின்றார் என்றால் சாப்பாட்டின் அளவு அதிகம். அதை இன்னும் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணவில்லை என்று அர்த்தம். உணவு அளவாக சாப்பிட்டு 5 மணி நேரம் தூங்கினாலே அந்த அளவுக்கு எனர்ஜி கிடைத்துவிடும். அது மட்டுமில்லை, ஏதோ ஒரு காரணத்திற்காக நேற்று இரவு முழுவதும் தூங்காமல் இருந்துவிட்டு இன்று தவம் செய்தாலும் தவம் கிடைக்காது. அப்போ தவம் நன்கு கிடைக்க நேற்று இரவு தூக்கம் நாம் எந்த அளவுக்கு எடுத்துள்ளோம் என்பதை பொறுத்து. உழைப்பு, அதிகமான வேலை, டென்ஷன், இல்லை வேலையே இல்லை, வேலையே இல்லாமல் 3 நேரமும் சாப்பிட்டு தூங்கி எழுந்தால் அப்போ எனர்ஜியாக இருக்குமா என்றால் இருக்காது. ஏனென்றால் ஆற்றலுடைய தன்மை குறைந்துவிடும். சரி, அதிகமாக உழைத்து நைட் பகல் என்று உட்காரக்கூட நேரமில்லை என்று வேலை அதிகமாக பார்த்தாலும் ஆற்றல் குறையுமே தவிர கூடாது. இந்த நேரங்களில் தவம் செய்தால் தடையாகத்தான் இருக்கும். அடுத்ததாக, புலன் இன்பம். 5 புலன் இன்பங்களுக்கு அடிமையாகி இருத்தல். எது புலன்கள்? தோல், நாக்கு, மூக்கு, காது, கண். இவற்றுக்கு கிடைக்கும் இன்பங்களை இன்னும் வேணும் இன்னும் வேணும் என்று அனுபவித்தால் புலன் இன்பங்களுக்கு அடிமையாக விட்டோம். மனதிற்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. அதாவது எதை நினைக்கின்றோமோ அதாவதே ஆகிவிடும். டிவி பார்த்தல், பாட்டு கேட்டல், அப்புறம் அந்த கடைக்கு போகலாம், அதை சாப்பிடலாம், இப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரா. இந்த நிலையில் இருக்கும் பொழுது தவம் செய்தால் ஆற்றல் புருவமத்திக்கு கிடைக்குமா என்றால் கேள்விக்குறிதான். இந்த 7ம் நம் கண்ட்ரோலில் இருப்பவை. இனி பார்க்க போகும் 3 பாயிண்டும் நம் கண்ட்ரோலில் இல்லாதவை. முதலாவது, சுற்றுப்புற சூழ்நிலைகள். வீட்டில் டிவி பார்ப்பாங்க, குழந்தைகள் வீட்டில் சத்தம் போட்டு கொண்டிருப்பாங்க. அப்பதான் வீட்டுக்கார அம்மா மிக்சியில் சர் என்று அரைப்பாங்க. ட்ரெயின் சவுண்டு, கோயில ரேடியோ பாடும். இதெல்லாம் சுற்றுப்புற சூழ்நிலைகள். இது நம்ம கண்ட்ரோலில் இல்லாதவை. இந்த சூழ்நிலையிலும் கூட தவம் செய்து அலைச்சுழலை குறைக்க வேண்டும், ஆற்றலை பெருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கையில், அதாவது வாழ்க்கை என்பது என்னவென்றால் பிரச்சனைகள் நிறைந்ததுதான், சத்தங்கள் நிறைந்ததுதான் வாழ்க்கை. இதில் அமைதியாக வாழ வேண்டும் என்றால் அந்த டயத்துல, அந்த சூழ்நிலையில தவம் செய்து ஆற்றலை பெருக்க வேண்டும். அப்பதான் வாழ்க்கையை அழகாக பேஸ் பண்ண முடியும். அமைதியான இடத்தில் தவம் செய்வதற்கு எந்த தகுதியும் தேவையில்லை. ஏனென்றால் அந்த இடத்தில் ஏற்கனவே அமைதியாக இருக்கும். அப்பொழுது மன அலைச்சல் குறையும். ஆனால் சத்தமாக இருக்கக்கூடிய இடத்தில் கூட தவம் செய்து அலைச்சூழலை குறைத்து கொண்டால் பிறகு எந்த இடத்தில், எல்லா இடத்திலுமே நமக்கு தவம் செய்ய அமர்ந்தவுடன் தவம் நன்றாக கிடைக்கும். அடுத்ததாக, கருமையம். சஞ்சித கர்மம் எனக்கு இருக்குது என்றால் அது என்ன என்று, அந்த கர்ம வினை என்ன இருக்கு நமக்கு தெரியாது. அது நம்மளை குழியில தள்ளியே ஆக வேண்டும் என்று சூழ்நிலைகள் மூலம் முயற்சி பண்ணி கொண்டிருக்கின்றது என்று வைத்துக் கொள்வோம். 70 வயதுக்கு மேல் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று விதி இருந்துச்சுன்னு சொன்னா
என்னை எப்படி தவம் செய்ய விடும்? யாருக்கெல்லாம் மேல் பார்த்த சுற்றுப்புற சூழ்நிலைகள் தடையாக இருக்கோ அவர்களை எப்படியாவது தடுத்தாக வேண்டும் என்று விதி ஸ்ட்ராங்காக இருக்கு. இதை புரிந்து கொண்டால் விதியை மதியால் வென்றுவிடலாம். நமக்கு சுத்தி பிரச்சனையாக இருக்கு என்றால் கண்டிப்பாக தவம் செய்தே ஆக வேண்டும். இல்லை என்றால் விதி வென்றுவிடும். மதியால் வெல்ல வேண்டும் என்றால் என்ன சவுண்டாக இருந்தாலும் நான் தவம் செய்வேன் என்று தவம் செய்ய வேண்டும். ஆரம்பத்தில் கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் எங்க போய் உட்கார்ந்தாலும் தவம் நன்கு கிடைக்கும். அடுத்ததாக கோள்களினுடைய அலைகள். கோள்களிலிருந்து வருகின்ற காந்த அலை அது டயத்துக்கு மாறும். சில நேரங்களில் அந்த அலை நமக்கு நெகட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துச்சுன்னு சொன்னா அப்பொழுது தவம் செய்தால் கண்டிப்பாக ஆற்றல் கிடைக்காது. இதை பஞ்சபூத நவகிரக தவம் செய்து நெகட்டிவ் ஆற்றலை பாசிட்டிவ் ஆற்றலாக மாற்றிக்கொள்ளலாம். இந்த 10 காரணங்களும் எல்லாம் கொஞ்ச நாளைக்குத்தான். தவம் செய்து ஆற்றலை பெருக்கிக் கொண்டால் எந்த காரணங்களும் நாம் தவம் செய்வதற்கு தடையாக இருக்காது. அதுவரையில் மன்றத்தில் நடைபெறும் கூட்டு தவத்தில் அடிக்கடி கலந்து கொள்ள வேண்டும். சத்சங்கம், சிந்தனை உரை, சாமிஜி அவர்களுடைய கவிகள் போன்றவற்றை அதிகமாக கேட்கவும் படிக்கவும் செய்ய வேண்டும். சும்மா இருக்கும் பொழுது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என தாரக மந்திரத்தை உச்சரித்துக் கொண்டே இருங்கள். மகரிஷி கவி: அறிவுக்கு ஓய்வலி, அதுவே உன் ஓய்வாம். அறிவுக்கு ஓய்வினால் ஆற்றல் பெருகிவிடும். அறிவுக்கு அடித்தளம் அருள்நிலை, வெளி, தெய்வம். அறிவுக்கு வெளி நினைவு ஒன்றேதான் முழு ஓய்வு. அப்போ நாம் அறிவை வெளி, சுத்தவெளி, தெய்வம் என்று அதையே நினைத்தால் அதுவாகவே ஆகிவிடுகின்றோம். நன்றி. வாழ்க வளமுடன்.